வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளிச் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். தமிழர்களின் பிரதேசத்தை சிங்களவர்கள் அபகரித்தாலும் ஒன்றுதான், மதவாதிகள் அபகரித்தாலும் ஒன்றுதான். தமிழீழம் தமிழினத்தின் சொந்த பூமி. இவற்றை எவர் அபகரித்தாலும் அவர்களை எதிர்த்து தமிழர்கள் போராட வேண்டியது ஒவ்வொரு தமிழரது கடமையும். மதங்களை அடையாளப்படுத்துவோர், சாதிகளை அடையாளப்படுத்துவோர், தமிழினம் அல்லாத வேறு இனத்தை அடையாளப்படுத்துவோர் எவருக்கும் தமிழீழம் சொந்தமில்லை. தமிழீழம் தமிழர்களின் பூமி. இவற்றை மதித்து தமிழ் தேசியத்தை மதித்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கே தமிழீழத்தில் எங்கும் வாழ முடியும். தமிழ் தேசியத்தை மதிக்காத அல்லது தமிழ் தேசத்தை அபகரிக்க நினைக்கின்றவர்கள் எவருக்கும் தமிழீழத்தில் இடமில்லை. தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளாத எவராகிலும் தமிழீழத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டியவர்களே. தமிழீழத்தில் இருந்து கொண்டு தமிழ் தேசியத்தை மதிக்காமல் தமிழ் தேசியத்துக்கு துரோகம் செய்கின்றவர்கள் எவராகிலும் தமிழீழத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டியவர்களே. தமிழீழம் ஒரு இஸ்லாமிய மதத்தை பின்பற்றும் நாடாக இருக்கலாம், தவறில்லை. தமிழீழம் ஒரு இந்து மதத்தை பின்பற்றும் நாடாக இருக்கலாம், தவறில்லை. தமிழீழம் ஒரு புத்த மதத்தை பின்பற்றும் நாடாக இருக்கலாம், தவறில்லை. தமிழீழம் ஒரு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றும் நாடாக இருக்கலாம், தவறில்லை. ஆனால் தமிழினத்தை அடையாளப்படுத்துகின்ற, தமிழ் மொழியை பேசுகின்ற தமிழர் தேசமாக இருக்க வேண்டும். மதங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இனம் அப்படி இல்லை. அதுதான் இன்றைய நவீன உலகிலும் கூட மனிதனின் அடையாளம். தமிழ்நாட்டில் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகின்றவர்கள் எந்த தயக்கமும் இல்லாது தம்மை ஒரு தமிழனாக அடையாளப்படுத்துகின்றனர். ஆனால் தமிழீழத்தில் மட்டும் வேறு மாதிரி இருக்கிறது. பல மதங்களை தழுவிய பல லட்சம் தமிழர்கள் இஸ்லாமிய மதத்துக்கு மாறிவிட்டால் தாம் தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள் என்கின்றனர். தம்மை தமிழினம் என்று எங்கும் கூறுவதும் இல்லை, உணர்வதும் இல்லை. இதில் என்ன நியாயம் இருக்கிறது? அது மட்டுமில்லாது ஸ்ரீலங்கா அரசோடு சேர்ந்து பல தமிழர்களை கொலை செய்கின்றனர். தமிழர் பலர் காணாமல் போனமைக்கு ஸ்ரீலங்கா புலனாய்வு துறையில் பணிபுரியும் இஸ்லாமிய மதத்தை தழுவும் தமிழர்களே காரணம். பல லட்சம் தமிழர்கள் இஸ்லாம் மதத்துக்கு மாறினார்கள். அவர்களை எப்படி தமிழ் பேசும் இஸ்லாமியர் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர்கள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றும் தமிழர் அல்லவா? என்ன காரணத்துக்காக அவர்களின் இன அடையாளம் மறைக்கப்படுகின்றது? இங்குதான் சூழ்ச்சிகள் பின்னப்பட்டிருக்கின்றன. மதங்கள் மூலம் தமது இனப்பரம்பலை அதிகரிக்க வேறு மதங்களை பின்பற்றும் தமிழர்கள் இஸ்லாம் மதத்தை தழுவ தொடங்கியதும் அவர்களின் இன அடையாளம் தந்திரமாக அளிக்கப்பட்டு புதிய இன அடையாளத்தை மதத்தின் பெயரால் இலகுவாய் புகுத்தி விடுகின்றனர். இன்று இலங்கை தீவில் வாழும் பல லட்சம் இஸ்லாம் மதத்தை பின்பற்றும் தமிழர்களுக்கு தாம் தமிழ் என்கின்ற இன அடையாளம் தந்திரமாக மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு நினைவில் இருக்க வேண்டும். இலங்கை தீவில் வாழும் இஸ்லாமியர்கள் தமது தாத்தா யார், பாட்டி யார் என்று அறிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் எந்த இனம் என்று தெரிந்துவிடும். எந்த மதங்களை பின்பற்றுவதும் தவறில்லை. ஆனால் உங்கள் இன அடையாளத்தை தமிழ் என்று கூறுங்கள். தமிழினம் அப்போது உங்களுக்கு சொந்தமான பூமி என்பதில் மாற்று கருத்தில்லாமல் ஆகிவிடுகின்றது. உங்களை தமிழனாக அடையாளப்படுத்துங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்காக ஒவ்வொரு தமிழனும் மனப்பூர்வமாய் உரிமையோடு குரல் கொடுப்பான். 1915 ஆண்டு சிங்கள இஸ்லாமிய கலவரம் நடைபெற்றது. தமிழர்கள் யாரும் சிங்களவர்களுக்கு உதவவில்லை. ஆங்கிலேயர் ஆட்சி காலம். அது சிங்கள ஆங்கில பத்திரிகைகள் இஸ்லாமியருக்கு எதிராக குரல் கொடுத்தன. ஆனால் தமிழ் பத்திரிகைகள் இஸ்லாமியருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தன. ஆங்கிலேயர் ஆட்சி காலம் என்பதால் ஆங்கிலேயருக்கு வாழ்பிடிக்கும் பச்சோந்தி தமிழர்கள் வாய் திறக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு தமிழரின் ஆதரவும் இஸ்லாமியருக்கே வெளிப்படையாய் இருந்தது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ் செல்வந்த வர்த்தகர் பெரும் உதவிகளை செய்தனர். அதன் பின் சிங்கள காடையர்களோடு சேர்ந்து தமிழர்களுக்கு எதிராக கிழக்கில் பல கொலைகளை அரங்கேற்றினர் இஸ்லாமியர்கள். அதுவரை தமிழர்கள் எந்த இஸ்லாமியர் உயிரையும் எடுத்த வரலாறே இல்லை. அதன் பின் தான் தமிழர்களின் எண்ணங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மாற்றமடைய தொடங்கின. அதன் உச்சமே இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுவோர் வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் எவரையும் கொள்ளவில்லை. இவற்றுக்கு எல்லாம் இஸ்லாமியரை வழிநடத்தும் சுயநலவாதிகளின் திட்டமே காரணம். தமிழர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த கட்டத்திலும் தவறு செய்யவில்லை. ஆனால் வரலாற்றில் மிக பெரும் தவறுகளை இஸ்லாமியர்களே தமிழர்களுக்கு எதிராக செய்துள்ளனர், செய்து கொண்டும் இருக்கின்றனர். இதற்கெல்லாம் காரணம் தாம் தமிழர் என்று புரிதல் இல்லாமல் இன உணர்வை சாவடிக்கும் மதம் என்னும் வடிவில் செய்யப்பட்ட இன அழிப்பே காரணம். தமிழ் நூலகம் தமிழர்கள் விட்ட தவறை என்றும் செய்யாது. சிங்களவர்களோடும் ஆங்கிலேயர்களோடும் தமிழர்கள் சேர்ந்து 1915 ஆண்டு மதவாதிகளை பலவீனப்படுத்தியிருந்தால் இந்த மதவாதிகள் இன்று சரியாக இருந்திருப்பார்கள். அன்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரைமறைவில் ஆங்கிலேயர்களும் சிங்களவர்களும் செய்த அடக்குமுறையை அதே வடிவில் இன்று சிங்களம் செய்ய நினைக்கின்றது. ஆனால் தமிழ் ஊடகங்களும் தமிழ் மக்களும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றனர். மீண்டும் 1915 ஆண்டை போல் இப்படி நாம் செய்வோமாகி மீண்டும் இதே இஸ்லாமியர்கள் மதவாதிகளாகி மீண்டும் தமிழர்களை அழிக்க சிங்களவர்களோடு கைகோர்த்து வருவார்கள். இவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் மௌனமாய் இருந்தாலே போதும். ஒவ்வொரு தமிழின இஸ்லாமியனும் உணர வேண்டும் தான் தமிழன் என்று. அப்போது அவர்களுக்காய் குரல் கொடுப்பதில் அர்த்தம் இருக்கிறது. அப்படி இல்லாமல் தமது வளர்ச்சிக்காய் தமிழர்களை பகடைக்காய் போல் பாவித்து தமது நலனை பெற்றுக் கொள்வார்களாகில் இவர்களுக்காய் குரல் கொடுப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்காய் வக்காலத்து வாங்கும் தமிழர்கள். அண்மையில்
பிரித்தானியாவில் இஸ்லாமியர்கள் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக போராட்டம் செய்கின்றார்கள் என்று பெரிய ஆதரவை கொடுத்தார்கள் தமிழர்களும் தமிழ் ஊடகங்களும். ஆனால் அவர்கள் தாங்கி வந்த கொடி ஸ்ரீலங்கா அரசுடையது. அவர்கள் அங்கு தாங்கி வந்த எந்த பதாதைகளிலும் மஹிந்தவுக்கோ அல்லது கோத்தபாயவுக்கோ எதிரான வாசகம் இடம்பெறவில்லை. ஆனால் அவர்களுக்கு தெரியும் பொதுபல சேனா மஹிந்த கோத்தபாயவின் பினாமி என்று. அங்கு தமிழர்களை இனப்படுகொலை செய்த எந்த வாசகமும் அவர்கள் தாங்கி வரவில்லை. ஆனால் தமிழர்கள் போராட்டம் நடத்தினால் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டாலும் பதாதைகளை தாங்கி வருவார்கள். ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தம் கூட சர்வதேசம் வரைக்கும் பள்ளிவாசல் உடைப்பை பற்றி எடுத்து செல்வார். ஆனால் இஸ்லாமிய மதத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் அரசியல்வாதிகள் எவரும் தமிழர்களுக்கு ஆதரவாக இன்று வரை எந்த சர்வதேச நாட்டுக்கும் செய்தியை எடுத்துச் சென்றுள்ளார்களா? தமிழர்கள் என்ற உணர்வு இந்த மதவாதிகளுக்கு வந்திருந்தால் என்றோ இந்த செயல்பாட்டை செய்திருப்பார்கள். தமிழர்கள் மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு உதவி தவறு செய்யாது அவர்கள் உணரும் வரை காத்திருந்தாலே போதும். தமிழர்கள் மதவாதிகளுக்கு எதிராக முறைப்படி நடவடிக்கைகள் செய்தால் தாங்க மாட்டார்கள் இந்த மதவாதிகள். மதவாதிகளின் மாற்றம் அவசியம். அன்பாக தமிழர்கள் இவர்களுக்கு புரிய வைத்த காலம் போதும். இனி அடிபட்டு திருந்துவதே சிறந்தது. மௌனமாயிருந்தால் விரைவில் சிங்களவர்கள் இவர்களை திருத்துவார்கள். மதமா இனமா முக்கியம் என்று புரிய வைப்பார்கள். இந்த கட்டுரை இஸ்லாம் மதத்தை பின்பற்றும் தமிழர்களுக்கு எதிரானது இல்லை. தமிழர்களாக இருந்து தமிழர்களை அழிக்கின்றார்கள் என்கின்ற ஆதங்கத்திலேயே எழுதுகின்றேன். புரிந்து கொள்வார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நான் பொதுபல சேனா போன்று இனவாதத்தில் விடயத்தை கூறுவதில்லை. சகோதரன் உணர வேண்டும் என்கின்ற ஆதங்கத்திலேயே எழுதுகின்றோம். உணர்வார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் நூலகம் வெளியிட்ட புலனாய்வு செய்தி மீண்டும் உண்மை என நிரூபிக்கும் வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது திட்டமிட்டு சேறுபூசும் நடவடிக்கை. தமிழ் நூலகம் பலமுறை எமது புலனாய்வு செய்தி ஊடாக கூறிவிட்டோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் மீது சேறுபூசும் நடவடிக்கைகளும் அவர்களை தமிழர்களிடமிருந்து பிரித்தாளும் தந்திரத்தையும் தமிழர் அழிப்பு சக்திகளின் புலனாய்வு துறைகள் செய்ய போகின்றன என்று கூறியிருந்தோம். அவைகள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் மீது பரவலாக எழுப்பப்படும் சர்ச்சைகள் தமிழர் அழிப்பு சக்திகளின் புலனாய்வு பின்னணியுடனேயே நடைபெறுகின்றது. அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களும் ஒரு காரணம். அவர்கள் மீது எழுப்பப்படும் குற்றச்சாட்டை அவர்கள் நிராகரிப்பதில்லை. அவர்கள் அதற்கான பதிலை மக்களுக்கு தெளிவுபடுத்தி வழங்குவதில்லை. அண்மையில் தமிழ் நூலகத்துக்கு கிடைத்த செய்தி ஒன்றை வடமாகாண சபை கல்வி அமைச்சருக்கு அனுப்பி வைத்தோம். தமிழ் நூலகம் சார்பில் உண்மை அறிவதற்காகவும் அச்செய்தியை பிரசுரிக்கலாமா என்று கேட்டு அவர்கள் அதற்கு எந்த பதிலும் அனுப்பவில்லை. ஒன்றில் அவர்கள் அப்படியான செய்திகள் மூலம் தமக்கு சுய பிரச்சாரம் தேட வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் அந்த குற்றத்தை செய்திருக்க வேண்டும். ஆனாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நலனை கருதி தமிழ் நூலகம் அச்செய்தியை பிரசுரிக்கவில்லை. இப்படி அன்றாடம் சுய பிரச்சாரத்துக்காய் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் பரப்பப்படும் செய்தியாகவும் இருக்கலாம், அல்லது எதிரிகளால் திட்டமிட்டு பரப்பப்படும் செய்தியாகவும் இருக்கலாம். அவற்றுக்கான தெளிவான பதிலை வழங்கும் திறமையும் இப்படியான நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் தன்மை பற்றிய புரிதலும் இல்லாதவர்களாகவே பல தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் இருக்கின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் எதிரிகளின் சூழ்ச்சியை தகவல் புரிய வேண்டும் என்றால் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் உறுப்பினர்கள் உடனடியாக மக்களுக்கு பதில்களை வழங்கி பழக வேண்டும். இல்லை என்றால் தமிழர்களை பலவீனப்படுத்த இந்த கும்பல் கூட்டமைப்பு உறுப்பினர்களின் சோம்பேறித்தனத்தை பாவித்துக் கொள்ளும். ஊடகங்களில் வரும் செய்திகளை பல லட்சம் மக்கள் பார்க்கின்றனர். இச்செய்திகளை பார்க்கும் மக்களுக்கு கூட்டமைப்பு மீது வெறுப்பை ஏற்படுத்த காரணமாய் இருந்துவிடும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலமாக இருக்க வேண்டும் என்றால் தம் மீதுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு யாராக இருந்தாலும் பதில் கூற வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிழக்கில் பலவீனம் அடைந்தமையே இன்று கூட்டமைப்பு பலருக்கு வடகிழக்கு என்று பேச முடியவில்லை. அதே நிலை வடக்கிலும் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இனியாவது அரசியலை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டால் சிறப்பாக இருக்கும். இல்லையெனில் கூட்டமைப்பு பலவீனப்படுவது மட்டுமில்லாது தமிழ் தேசியமும் பலவீனப்படும் இச்செயல்பாட்டால். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது அவதூறு பரப்பும் நபர்களை கண்டறிந்து அவற்றுக்கான தீர்வை செய்யாவிட்டால் தமிழர்களின் அரசியல் பிரதிநிதிகள் தெரிவு மாற்றத்தை நோக்கியே நகரும் வாய்ப்பை அதிகரிக்கும். நன்றி, வணக்கம். எமது மக்களின் இதய துடிப்பை நன்கறிந்து தமிழகம் இந்த வேளையிலே எமக்காக எழுச்சி கொண்டு நிற்பது தமிழீழ மக்கள் அனைவருக்கும் எமது விடுதலை இயக்கத்திற்கும் பெருத்த ஆறுதலையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. எம் மக்களுக்காக ஆதரவு குரல் எழுப்பி அன்புக்கரம் நீட்டும் தமிழக மக்களுக்கும் தமிழக தலைவர்களுக்கும் இந்திய தலைவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எமது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
சொல்லுவோம் ஈழம் தமிழர் நாடடா. எழுகவே எழுகவே இளைய தாயகம், நிமிர்கவே நிமிர்கவே துணிவு ஆயுதம். காட்டு தீ போல பரவும் போராட்டம், கடமை உணர்வு கொண்ட தமிழர் வாழ்கவே. காவல் செய்வோமே தாய்மண் உயிர் என்று புரட்சி மனங்கள் புதிய உலகை ஆழ்கவே. துன்பம் தந்த தீயவரை குண்டிலேற்றும் கோபமே, தூங்கும் போது கனவு கொண்ட ஈழ விரும்பின் தாகமே. துன்பம் தந்த தீயவரை குண்டிலேற்றும் கோபமே, தூங்கும் போது கனவு கொண்ட ஈழ விரும்பின் தாகமே. தமிழீழம் தமிழ்நாடு இரண்டும் தமிழர் கண்களாகுமே. பசிக்கிடைந்து பார்த்தோம், தீயில் வேகி கேட்டோம், மனிதம் எங்கு போச்சடா, நீதிக்கு என்ன ஆச்சடா. தலைவன் சொன்ன வேதம் தலை நிமிர்ந்து வாழும், நீரின் மகிமை மேலடா, உரிமை அதிலும் மேலடா. எழுகவே எழுகவே இளைய தாயகம், நிமிர்கவே நிமிர்கவே துணிவு ஆயுதம். ஆனவே வேறடா, வென்றுமே நாடடா, தாயக போரிலே ஒன்று சேரடா. படைகளாய் தோன்றடா, கதைகளை தாண்டடா, தமிழராய் வாழ்வது பெருமிதானடா. மாணவர்கள் ஒன்று கூடி எழுதை கொண்ட போரடா, மானமுள்ள தமிழர்களின் வீரம் இங்கு பாரடா. கூடி நிற்கும் குரலெடுத்து நீதி கேட்கும் தமிழர் படையடா, தமிழர் படையடா. மாணவர்கள் அடையடா, மான தமிழ் விளையடா, பொங்குது பார் உணர்வடா, சிங்களவா ஓடடா. இந்த படை என்னடா, இன்னும் இன்னும் உண்டடா, கோடி முறை சொல்லுவோம் ஈழம் தமிழர் நாடடா. எழுகவே எழுகவே இளைய தாயகம், நிமிர்கவே நிமிர்கவே துணிவு ஆயுதம்.